ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எக்ஸப்ட் நிஃப்டி ஐடி அண்ட் ஸ்மால் கேப் இது வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 139 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 26,192 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 446 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 85,632 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 131 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 59,347 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 1 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 37,043 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸ்மால் கேப் 88 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 52,695 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டேட்டா எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது 283 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 824 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, டெலகிராம் குரூப்லேயும் கேட்குறீங்க, இந்த க்ரோ ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா 2 நாளில் கிட்டத்தட்ட 18% வரைக்கும் விழுந்திருக்கு இந்த பங்கு. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் மார்க்கெட்டில் 8% விழுந்திருக்கு. 157 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ க்ரோவோட வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது ஸ்டில் இன்னைக்கு க்ரோவோட பி ரேஷியோ 53 இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த ஆர்டிக்கிளில் வந்த வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 25க்கான அந்த ஏர்னிங்ஸில் க்ரோ வந்து வேல்யூட் பண்ணுறது 34 to 44 இன்டூ அந்த ரேஞ்சில் இருக்குது. அதே ஏஞ்சலோன் பார்க்கும்போது 20 இன்டூ அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனந்த் ரதி வந்து 25 இன்டூ அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ க்ரோவோட மார்க்கெட் கேப்லேஷன் கிட்டத்தட்ட 96,000 crores கிட்ட இருக்குது. ஸோ ஐபிஓ டைமில் அவங்க நல்லா ரேலியாக இருந்தாங்க. பட் அந்த டைமில் வந்து இப்போ கொஞ்சம் 18% கிராக் ஆகிருக்கிறதுனால பங்கு மார்க்கெட் கேபிடலைசேஷனும் கம்மியாக இருக்குது. ஸோ ஏஞ்சலோன், ஆனந்த் ரதி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது க்ரோவோட வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஏஞ்சலோனை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் அவாய்ட் தான் பண்ண சொல்கிறேன். ஏன்னா ஏஞ்சலோன்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்ன ப்ராப்ளம்ஸ்னால் ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனியாக இருந்தாலும் என்னைக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்டில் அதுக்கான வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணாங்களோ அன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஆப் ஆரம்பம் இந்த கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்டில் இருக்கிற பங்குகளுக்கு. ஸோ இப்போதைக்கு க்ரோவை வந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள். அது இல்லாமல் ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போல்லாம் ஐபிஓலாம் அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது லிஸ்டிங் எனக்கு மட்டும் தான் நானே அப்ளை பண்ணுறேன். ஆனால் அதிலெல்லாம் லாங் டேர்மு ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஐபிஓஸ்னாலே வந்து லிஸ்டிங் எண் தான். அதுலேயும் சில கம்பெனிஸ் தான் இருக்குது. இப்போ டாடா டெக்னாலஜிஸே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும்போது ஒரு நல்ல லிஸ்டிங் எண் கொடுத்துச்சு. அதுலேருந்து படிப்படியாக இறங்கி இப்போ ஒரு மூமெண்ட்ஸுமே இல்லாமல் இருக்குது டாடா டெக்னாலஜிஸ். இதில் டாடா கேபிட்டலும் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. அது மட்டும் தான் நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஐபிஓ கிடச்சதில் ஹோல்ட் பண்ணுறேன்னா அது டாடா கேபிட்டல் மட்டும்தான். அதாவது மேலே போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். என்டிபிசி க்ரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு, சிங்கரணி கொலிரிஸ் அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க ரினோபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு. இது வந்து என்டிபிசி க்ரீன் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா தீபக் ஜெயின் அவங்கள வந்து சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 2025லேருந்து ஏப்ரல் 2026 வரைக்கும் அப்பாயின்ட் பண்ணிக்கிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து டிபிஜி அவங்களோட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் செட்டப் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயின்ட் வெஞ்சர் பேஸில் டேட்டா சென்டர் பிஸ்னஸ் செட் பண்ணுறதுக்கு டிபிஜி அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு. இது வந்து இந்த டிபிஜிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரைவேட் ஈக்விட்டி குரூப்பு. அவங்களோட தான் $2 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஜாயின்ட் வெஞ்சூர். இதில் டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 51% ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க. ரிமைனிங் வந்து அவங்க ஓன் பண்ணுறாங்க. ரிமைனிங்னா ஒரு 49% ஸ்டேக் வரும். அது டிபிஜி அவங்க ஓன் பண்ணுறாங்க. ஸோ இதோட வேல்யூ பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் $2 பில்லியன் டேட்டா சென்டர் செட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து டிசிஎஸ் டிபிஜி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அல்கஹால் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனிஸ் ரேடிகோ காய்டன் 3400 வரைக்கும் போச்சு. 5% அப்பர் சர்க்கியூட்டில் இருந்துச்சு. பிவரிஸ் அண்ட் டிஸ்டிலரி செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனிஸ். ஸோ ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ரேடிகோ காய்டனு இது இந்த செக்டரில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர்ஸ் இந்த ரேடிகோ காய்டன். ஸோ இது மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிற கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லி அனாலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரேடிகோ காய்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அனாலிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் போய் வாங்கிடாதீங்க. ஏன்னா சொல்கிறேன்னா இதோட வேல்யூஷன் இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் பார்க்கும்போது பி ரேஷியோ 99 இருக்குது. பாஸ்ட் 6 months பார்க்கும்போது இந்த பங்கு 36% ரேலியாக இருக்குது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. வேல்யூஷன்லாம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம கண்ணை மூடிட்டுலாம் வாங்க முடியாது. அசோக் லேலாண்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அவங்க நியூ ரேஞ்ச் ஆஃப் ஹெவி டியூட்டி ட்ரக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டீசல் ட்ரக்ஸில் ஹெவி டியூட்டி டீசல் ட்ரக்ஸு 320லேருந்து 360 ஹார்ஸ் பவர் இன்ஜின் அந்த செக்மெண்ட்டில் வந்து கொண்டு வரதாட்டு பார்க்குறாங்க. அது இல்லாமல் நான் டீசல் போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு எலக்ட்ரிக் ட்ரக்ஸு, பஸ்ஸஸ்ஸு, சிஎன்ஜி, எல்என்ஜி, ஹைட்ரோஜன் டெக்னாலஜிஸில் உள்ள ட்ரக்ஸு, பஸ்ஸஸ்ஸு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து
அசோக் லைலாண்டோட MD and CEO இருக்கிற ஷேனு அகர்வால் அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த SBI லைஃப் இன்சூரன்ஸ் பங்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் 52 டச் பண்ணியிருந்துச்சு. 2032 ரூபா வரைக்கும் போயிருக்கு. கடைசியில் 2030 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. February லோவிலேருந்து பார்க்கும்போது February லோவிலேருந்து இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 48% ரேலி ஆயிருக்கு. பாஸ்ட் 6 மந்த்ஸில் பார்க்கும்போது இந்த பங்கு வந்து 15% ரேலி ஆயிருக்கு. ஃபுல் இயர் பேசிஸில் பார்க்கும்போது இந்த வருஷம் ஃபுல்லாக பார்க்கும்போது 44% மேலே ரேலி இருக்குது. இது SBI லைஃப் இன்சூரன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. அது இல்லாமல் இந்த பங்கோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக ரேலியாக இருக்குது இந்த பங்கு பார்க்கும்போது. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா SBI லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இதோட வேல்யூஷனும் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா Thursday ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணிச்சு மார்க்கெட்டில் 1286 வரைக்கும் போனாங்க. இப்போ UBS என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க முன்னாடி நியூட்ரல் ரேட்டிங் இருந்ததை இப்போ பை ரேட்டிங் ஆட்டு மாற்றிட்டாங்க. அது இல்லாமல் டார்கெட் ப்ரைஸ் 1300 1500 ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 16% மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆக்சிஸ் பேங்க்குக்கு UBS. ஸோ இது வந்து ஆக்சிஸ் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அதில் அவங்க மென்ஷன் பண்ணுறது அசெட் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. பட் மேக்ரோ செக்மெண்ட்டில் ஒரு பேக்ட்ராப் இருக்குன்னு சொல்கிறாங்க. லோன் க்ரோத் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து மாட்ரேட்டாக இருக்குது. கிரெடிட் காஸ்ட் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பர்சனல் லோன் ஸ்ட்ரெஸ் வந்து குறையுது. ரீட்டைல் டெபாசிட்ஸ் வந்து 54% இருக்குது அவங்களோட இது லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோவில். இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க UBS. ஸோ இது வந்து ஆக்சிஸ் பேங்க்குக்கு அவங்க வந்து அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. விப்ரோ எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அப்டேட்டு. ஸோ இவங்க 500 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு நார்த்தில் அவங்களோட PCB யூனிட்டில் வந்து 9 மந்த்ஸில் வந்து அங்கே ஆப்ரேஷனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. விப்ரோ எலக்ட்ரானிக்ஸ் $600 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட். இந்தியன் வேல்யூவில் பார்க்கும்போது 500 கோடி வருது. அவங்களோட பிரிண்டட் சர்க்யூட் போர்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் டோடால்புரா அப்படிங்கிற இடத்துல அதில் மேனுஃபேக்சரிங்கை விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம இம்போர்ட் பண்ணுறதுல 85% டிமாண்ட் வந்து இதிலே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு JP மார்கன் வந்து ஒரு 7 பேங்க்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26% வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ICC பேங்க்குக்கு 20% மேலே போகும் கரண்ட் லெவல்லேருந்துன்னு சொல்கிறாங்க. 1650 டார்கெட் ப்ரைஸு. கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் 26.2% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 2625 ரூபா டார்கெட் ப்ரைஸு. நெக்ஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 20.9% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 1170 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பேங்க் ஆஃப் பரோடாக்கு 18.6% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 340 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு 11.3% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 136 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு 26.4% கரண்ட் லெவலில் வந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க. 1126 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் 100 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 24.3% மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது போக HDFC பேங்க்குக்கு நியூட்ரல் ரேட்டிங் 1105 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 11.6% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க்குக்கு 1370 rupees டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 10.3% மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஃபெடரல் பேங்க்குக்கு 6.2% மேலே போகும்னு சொல்கிறாங்க. 251 டார்கெட் ப்ரைஸு. பந்தன் பேங்க்குக்கு 1.7% டவுன் சைடு சொல்கிறாங்க. 152 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு அண்டர் வெயிட் ரேட்டிங் 735 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 13.3% டவுன் சைடு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் பேங்க்குக்கு அண்டர் வெயிட் ரேட்டிங் 20% டவுன் சைடு வரும்னு சொல்கிறாங்க. 18 rupees டார்கெட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ரிலையன்ஸ் ரீட்டைல் ஒரு அப்டேட் வந்திருக்கு. Carrefour அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இருந்து அங்கே எக்ஸிக்யூட்டிவாக இருந்த குலின் டி கோல்கின் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குலிமின் டி கோலகின் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. Carrefour அப்படிங்கிற கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிற குலிமின் டி கோலகின் அவங்கள வந்து ரிலையன்ஸ் ரீட்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைலோட கிராசரி பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரிலையன்ஸ் ரீட்டைல் இப்போ பார்க்கும்போது அவங்க ஃபினான்ஷியல் 27 இல்லை 28 வந்து பப்ளிக் ஆஃபரிங் IPOக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைலோட வேல்யூவை பார்க்கும்போது அரௌண்ட் $100 billion வருது. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் ரிப்போர்ட் படி அக்டோபரில் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் அந்த வேல்யூ இருந்துச்சு. இந்த கால்கின் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா Carrefourல வந்து ஏர்லி திஸ் இயரில் தான் கமர்ஷியல் ஆஃபீஸராட்டு சீஃப் கமர்ஷியல் ஆஃபீஸராட்டு ஹையர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ரிலையன்ஸ் ரீட்டைலுக்கு அவர் வர போகிறதாட்டு அப்டேட் வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த Carrefour அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச் ரீட்டைல் குரூப். இவங்க வந்து கிட்டத்தட்ட 14,000 மல்டி ஃபார்மேட் ஸ்டோர் வந்து அக்ராஸ் 40 கண்ட்ரீஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மேட்னு பார்க்கும்போது ஹைப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட், கன்வீனியன்ஸ் ஸ்டோரு, கேஷ் அண்ட் கேரி ஆர் ஹோல்சேல் அவுட்லெட்ஸ் இதெல்லாமே இந்த Carrefour குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேர்ல்டு லீடராக இருக்கிறாங்க ஃபுட் காமர்ஸ் அந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது.
அது இல்லாமல் இந்த கால்கின் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவர் இங்கே கொண்டு வரது, இந்த கால்கின் அவரை வந்து இங்கே கொண்டு வரது மேபி இவங்க ரிலையன்ஸ் ரீட்டெயிலுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவர் வந்து சிஇஓ ஆஃப் கேர்ஃபோரோட சிஇஓட டர்க்கியில் இருந்திருக்காரு, மலேசியா, சிங்கப்பூர் இங்கே எல்லாமே இருந்திருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் இவருக்கு 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மேபி ரிலையன்ஸ் ரீட்டெயிலோட க்ராசரி பிஸ்னஸை நல்ல ப்ராஃபிட்டபிளாட்டு கொண்டு போகலாம். வெயிட் அண்ட் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இது வந்து ரிலையன்ஸ் ரீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் அப்டேட். டெய்லியும் ரிலையன்ஸ் ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்டேட் வந்துட்டே தான் இருக்குது. நேற்று பெட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அவங்க மார்க்கெட்டை பிடிக்கிறாங்க. அடுத்து அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்தியன் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். என்னென்னா சைனா வந்து ஜாப்பனீஸ் இம்போர்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால இந்தியாவோட சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டுக்கு மேபி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கலாம். ஏன்னா சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அமெரிக்கா வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற குறிப்பாக இந்த ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட் அதுக்கெல்லாமே வந்து அதிகப்படியான டேரிஃப் போட்டதுனால பாதிக்கப்பட்டோம். இப்போ இந்தியாவிலேருந்து சைனாக்கு மேபி எக்ஸ்போர்ட் அதிகரிக்கலாம். ஏன்னா அவங்க ஜாப்பனீஸ் இம்போர்ட்டை சஸ்பெண்ட் பண்ணதுனால. ஸோ இது வந்து இந்தியாவோட சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருக்கு 59,400 அந்த ரேஞ்சை தாண்டி இருக்குது. பட் நமக்கு பேங்க் ஸ்டாக்ஸ் எந்த பெர்ஃபார்மன்ஸுமே இருந்த மாதிரி தெரியலை. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க் ரீசெண்ட் டேஸில் கண்டினியூஸாக மேலே போயிட்டே இருந்துச்சு. 41.65 போன பங்கு இன்றைக்கி தான் பேருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பொத்துன்னு இன்றைக்கி ஒரு 10% விழுந்திருக்கு. 47.50 போனது 38.05 க்ளோஸ் ஆகிருக்கு. இது வேறு ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு சவுத் இந்தியன் பேங்க்கில், அதுதான் ரீசன். அதனால தான் பார்த்தீங்கன்னா பங்கு விழுந்திருக்குது. ஸோ பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் நியூஸ் எதுவுமே சவுத் இந்தியன் பேங்க்கில் வரல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா அன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. அதுக்கு பார்க்கும்போது நான் நினச்சேன் 2000 கோடிக்கு ஒரு கம்பெனி ரீசெண்டாக அக்யூசிஷன் பண்ணாங்க. அது 2 வாரம் ஆச்சு அந்த நியூஸ் வந்து. இது போக பார்க்கும்போது மேபி ஹெவி வால்யூம்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுக்கும் எந்த டேட்டாவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் நாட்கோ ஃபார்மாக்கு இன்றைக்கி தான் வருது. அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து பார்க்கும்போது 2 நாளுக்கு முன்னாடி டெல்லி ஹைகோர்ட்டு நாட்கோ ஃபார்மாவோட அந்த இன்செக்டிசைடு சேல்ஸை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட்டில் எஃப்எம்சி கார்பரேஷன் அப்படிங்கிற அமெரிக்கன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் கம்பெனி கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸை வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒன்றும் நாட்கோ ஃபார்மா செல் பண்ணுற அந்த இன்செக்டிசைடை வந்து பேன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரிஃப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பேட்டன்ட் கேஸு. ஏன்னா இது உங்கள் நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியோட பேட்டண்ட்டை காப்பி பண்ணி தான் அவங்க விற்கிறதோட கம்மி ரேட்டுக்கு வந்து அந்த ட்ரக்கோ பெஸ்டிசைடோ அதை வந்து சேல் பண்ணுவாங்க நாட்கோ ஃபார்மா. ஸோ நாட்கோ ஃபார்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இது வந்து முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம், சயன்ட்ரானிலிப்ரோல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2025 ஏப்ரல்லேருந்தே நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி டெல்லி ஹைகோர்ட் வந்து இந்த கேஸு குறிப்பாட்டு நாட்கோ ஃபார்மா வந்து இந்த இன்செக்டிசைடை சேல் பண்ணலாம், நாங்கள் வந்து பேன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நாட்கோ ஃபார்மாவுக்கு ஆதரவாட்டு பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மேபி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். ஜொமேட்டோ வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸில் வாங்கி தான் ஜொமேட்டோ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா இவங்க கஸ்டமர் டேட்டாவை வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா டிரான்ஸ்பரன்சியை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஜொமேட்டோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஹியூண்டாய் மோட்டார்ஸ் 21 கோடி எஃபிஎல் தமிழ்நாடு விண்ட் ஃபார்மில் வந்து குறிப்பாக தமிழ்நாடு விண்ட் ஃபார்ம் ப்ரைவேட் லிமிடெட் அதில் 21.46 crores வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 25.58 lakh ஈக்விட்டி ஷேர் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து டிஜிட்டலி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்டையர்லி பேப்பர்லெஸ்ஸாட்டு பண்ணுறதுக்கு செபி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது செபியோட சேர்மன் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 2025 அந்த கணக்குப்படி பார்க்கும்போது எஃப்ஐஸ் அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுற அசட் $876 billion கிட்டத்தட்ட லிஸ்டட் கம்பெனிஸில் 17% ஸ்டேக் ஓன் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜிஸ் குறிப்பாட்டு இப்போ நம்ம எல்பிஜிலாம் வாங்குகிறோம். ஸோ கவர்மெண்ட் வந்து சப்சிடி முறையில் தான் அதை செல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சப்சிடி மீன்ஸ் நமக்கு சப்சிடி தராங்க கம்மி ரேட்டில். ஆனால் இது வந்து மன்மோகன் சிங் பீரியடில் 400 ரூபாய்க்கு விற்றாங்க. இப்போ 900 கிட்டலாம் வருது. பட் ஸ்டில் வந்து அதை லாஸஸ்ன்னு தான் சொல்கிறாங்க, என்னன்னு புரியலை. ஆனால் இதில் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு லாஸ் ஆகுது இந்த எல்பிஜி. அது அப்போ இருந்த ஒரு வேல்யூ இருந்திருக்கும், இப்போ மேபி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு பார்த்தா லாஸ் ஆகுது. கவர்மெண்ட் வந்து கம்பெனிஸுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு. அது முன்னாடி ஒரு 30,000 கோடி கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி 12 tranches ஆட்டு 30,000 கோடி கொடுத்தாங்க சப்சிடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு 53,700 கோடி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி இதுக்கும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடி கொடுக்க சான்சஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் வந்து 1 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் வந்து குவைத் கேபிசி அவங்கள்ட்ட வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்க முடியாது, அமெரிக்கன் ரெஸ்ட்ரிக்ஷனால் பாதிக்கப்படுது. ஸோ இப்போ குவைத்துட்டு வாங்க போகிறதோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ரிலையன்ஸ் கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.